சரி இ பாஸ் நான் இப்போ அப்ளை பண்ணணும், ஊட்டி கொடைக்கானல் போய் ஆகணும், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரா நம்ம பார்க்கலாம் வாங்க. இ பாஸ் அப்ளை பண்றதுக்காக தமிழ்நாடு அரசு ஒரு வெப்சைட்டை வெளியிட்டிருக்காங்க. அந்த வெப்சைட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது epass.tnega.org அப்படிங்கிற வெப்சைட் தான். இதுக்குள்ள நீங்க போகும்போது இந்தியாவுக்குள்ள இருந்து அப்ளை பண்றீங்களா இல்லனா வெளிநாட்டுல இருந்து அப்ளை பண்றீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு டீடைல கேட்கும். அதை கொடுத்ததுக்கு பிறகு உங்க ஃபோன் நம்பர் கேப்சாவை நீங்க வந்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃபோனுக்கு ஓடிபி வரும். அதுக்கு பிறகு ஒரு பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அப்ளிகன்ட் நேம் என்ன, உங்களுடைய வாகன பதிவு என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறது கேட்கும். என்ன டைப் வாகனம் அப்படிங்கிறதையும் கேட்கும். அதாவது காரா, பஸ்ஸா, வேனா அப்படிங்கிறது கேட்கும். அதையும் நீங்க என்டர் பண்ணிக்கணும். அடுத்ததா என்ன டேட்ல நீங்க என்ட்ரி ஆகுறீங்க, ஊட்டியா இருக்கட்டும் கொடைக்கானலா இருக்கட்டும், அதையும் என்ட்ரி கொடுத்துக்கோங்க. எந்த நாடு, நீங்க என்ன நாட்டுல இருந்து வரீங்க, இந்தியாவா இல்லனா ஃபாரின் கண்ட்ரி அப்படின்னு கேட்கும். அதையும் கொடுத்துக்கணும். உங்க அட்ரஸ் கேட்கும். உங்க அட்ரஸ் என்ட்ரி பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய வருகைக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்கும். இது எதற்காக கேக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இ பாஸ் நடைமுறையை பொறுத்த வரைக்கும் 3 கலர்ல இ பாஸ் அப்படிங்கறத நமக்கு கொடுக்க போறாங்க. கிரீன், ப்ளூ, வயலட் அப்படிங்கிறது. அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கு கிரீன் கலர் இ பாஸ் அப்படிங்கிறது கொடுக்க போறாங்க. அடுத்ததா சரக்கு வாகனம் மற்றும் வேளாண் பொருட்கள் உள்ள வரதுக்கு இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு ப்ளூ கலர் இ பாஸும் கொடுக்க போறாங்க. சுற்றுலா பயணிகளுக்கு, சுற்றுலா வாகனங்களுக்கும் பிசினஸ் ரிலேட்டடா வரக்கூடிய வாகனங்களுக்கும் என்ன கலர் அப்படின்னு பார்க்கும்போது ஊதா கலர், வயலட் கலர் வந்து கொடுக்க போறாங்க.